SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராயபக்சக்காக தம்பதியினர் செய்த செயல் பலரையும் அதிர வைத்த பாசம். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலைமை இலங்கையிலும் ஏற்படலாம். நாட்டில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்படுமா? மஹிந்தாவின் கணிப்பு. இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் முக்கிய தீர்மானம். அதிகரிக்கும் வெப்பம், மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஒரு தம்பதியினர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவை சந்திப்பதற்காக குருநாகல் கல்கமுவிலிருந்து தங்காலைக்கு உந்துருளி மூலம் பயணித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராயபக்ச மீதான அன்பின் காரணமாகவே இந்த பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்ததாக அந்த தம்பதியினர் தெரிவித்துள்ளனர். உந்துருளியில் பயணம் செய்தபடி குறித்த தம்பதியினர் சுமார் 6 மணித்தியாலங்கள் உந்துருளியில் பயணம் செய்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவை சென்று சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்த பின்னர் சிநேகபூர்வமான உரையாடலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியாகி அவருடைய சொந்த ஊரான தங்காலைக்கு சென்றுள்ளார். இதன் பின்னர் மஹிந்த ராயபக்சாவை காண்பதற்கான தங்காலையில் அமைத்துள்ள அவரது கால்டர் இல்லத்துக்கு மக்கள் சென்றுள்ளார்கள். மஹிந்தாவின் சுகதுக்கம் குறித்து விசாரிப்பதற்காக தாம் வந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மஹிந்தாவின் தங்காலை வீட்டுக்கு சென்ற பலரும் அவரின் காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதமும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அத்துடன் நாட்டை காப்பாற்றிய மஹிந்த மீது தாம் அன்பு செலுத்துவதாகவும் அவர்கள் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வன்முறை போராட்டங்கள், ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகள் போன்றன இலங்கையிலும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ இந்த எச்சரிக்கையை விடுவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் இதுவரை ஆட்சி செய்த அரசாங்கங்களில் மிகவும் அனுபவமற்ற அரசாங்கம் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நவீன ஆட்சி வரலாற்றில் இலங்கையில் மிகவும் அனுபவம் இல்லாமல் ஆட்சி செய்யும் அரசாங்கமாக ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் அடையாளப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக நேபாளத்தில் இளைஞர்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு அங்கு ஆட்சி செய்த இடதுசாரி அரசாங்கத்தையும் விரட்டியடித்ததாகவும், இடதுசாரி அரசாங்கம் ஒன்று விரட்டி அடிக்கப்பட்ட காரணத்தினால் இலங்கையிலும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான சாத்தியங்கள் மறுப்பதற்கில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதா அல்லது தவிர்ப்பதா என்பது தற்போதைய அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும் எனவும் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ தனது சமூக ஊடக கணக்கில் காணொலி ஒன்றை வெளியிட்டதன் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கடும் ஆதரவினை வெளிப்படுத்தி வந்த பேராசிரியர் தேவ்ஸ்ரீ அண்மை காலமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை பொது வழியில் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போதைய சூழ்நிலையில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை எண்ணி நான் தற்போது மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அதனை நான் எனது அதிர்ஷ்டமாகவும் கருதுகிறேன். அப்போது என்னுடன் சிறந்த அமைச்சர்களும் சிறந்த இராணுவ தளபதிகளும் உடனிருந்தார்கள். அதனாலேயே எங்களால் போரை வெற்றி கொள்ள முடிந்தது. தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை. எனினும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் முக்கிய தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது. இன்னும் 2 வார கால பகுதிக்குள் இந்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு ஐக்கிய ராச்சியம் தலைமையிலான இலங்கை தொடர்பான முக்கிய குழுவும் தமது ஆதரவை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் மேற்பார்வையின் கீழ் இலங்கையின் விடயங்களில் கொண்டுவரப்பட உள்ளன. அதே நேரம் இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் குறித்த முன்னேற்றம் குறித்த அடுத்த விரிவான அறிக்கை 2027 செப்டம்பரில் பேரவையில் முன்வைக்கப்பட உள்ளது. இந்த தீர்மானத்தின்படி இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தின் காலம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையில் மனித உரிமைகள் மீறலுக்கான எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்முறைகளுக்கான சாத்தியமான உத்திகளை உருவாக்குவதற்கு இந்த தீர்மானம் உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப மனித புதைகுழி அகழ்வுகளை நடத்துவதற்கு போதுமான நிதி, மனித மற்றும் தொழில்நுட்ப வளங்கள் தொடர்பில் சர்வதேச உதவியை நாடவும் இந்த தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தும். மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்று எச்சரிக்கை மட்டத்தை அடையக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொன்றாகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும். நிலவும் வெப்பமான காலநிலைகளால் பணியிடங்கள் உள்ளவர்கள் அதிகளவான நீரை பருக வேண்டும். அத்துடன் இயலுமானவரை வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராயபக்சக்காக தம்பதியினர் செய்த செயல் பலரையும் அதிர வைத்த பாசம். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலைமை இலங்கையிலும் ஏற்படலாம். நாட்டில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்படுமா? மஹிந்தாவின் கணிப்பு. இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் முக்கிய தீர்மானம்.
அதிகரிக்கும் வெப்பம் மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.